ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 7 மொபைல் இருக்குங்க. 7 மொபைலும் வேறு வேறு மொபைல் தான். 7 மொபைலு தனித்தனியாக போட்டால் லேட் ஆயிரும். சரி, ஒரே தான் ஒரு மொபைல் அப்படியே போடுவோம். அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கோம். உண்மையிலேயே எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ரேட்டில் தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா S20 ப்ளஸ். இது பேக் டோர்லாம் உடஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்மகிட்டே ஒரு S20 ப்ளஸ் இருக்குது. எங்கேப்பா அது S20 ப்ளஸ்ஸு இருக்கு பாருங்கள். இது எவ்வளோடா போட்டார் அவர்? S20 ப்ளஸ் மீரா எவ்வளோ போட்டார்? இந்த இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது எவ்வளோ தராப்புல? 6000 ரூபா தான் போட்டு 6000 ரூபா தான் போட்டிருக்கு. சரியா? ₹13,000 போட்டது. அது பேக் டோரு. அது என்ன ஜிபி பாரு. இது என்ன ஜிபி பார்ப்போம். கிளாஸ் மாற்றினது இது. அதுவே வந்து 13,000 போட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து கோடு இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். அதே மாதிரி பேக் டோர் உடஞ்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ஸு டிஸ்பிளே லைனு 6000 ரூபா. சரிங்களா? கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடு கிட்ட இருக்குது. 2 4 6 8 10 கோடு கிட்ட இருக்குங்க. மற்றபடி மொபைல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். 4G மொபைலு. கேமராலாம் வந்து தரமான ரேட்டு தான் இது. அது 13,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா, 6000 ருபீஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S20 ப்ளஸ், இதுவும் டிஸ்பிளே லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து 2 லைன் இருக்குது. ஆனால் வந்து ஒரு பிளாக் டாட் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது. அதே மாதிரி வந்து டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. பேக் டோர்லாம் சூப்பராக இருக்குது. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இதுவும் 6000 ருபீஸ் தான், 6000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S9. இது S9 சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்காப்புல. லைட்டாக எல்லோ ஷேடு வருது. வந்தாலும் அது உடனே போயிடுது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லோ ஷேட்டில் தான் பார்க்குறீங்க. லைட்டாக எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். இதுக்கு மேலே அதிகமாகலாம் வராது. இந்த அளவுக்கு வரும். ஆனால் இதுவும் திரும்ப நல்லா மாறிடுது. சில நேரம் மாறிடுது, திரும்ப எல்லோ ஷேட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடுன்னே கணக்கு வச்சுக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறான் அவன்? 5000 சொல்கிறான். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 5000 ருபீஸ், 5000 ரூபா. இது எட்ஜ் மாடலு. திடீர்னு எல்லோ ஷேட் வரும், அப்புறம் போயிடுது. இது வரைக்கும் எல்லோ ஷேட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் எல்லோ ஷேட்டில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வராது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும், நம்ம பார்த்துருக்க அளவுக்கு இருக்கும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு தெரில. ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு 1 ஹவராக கையில் வச்சுருக்கோம் இந்த மொபைலை. பேட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி தான் சார்ஜ் போட வேண்டியிருக்கும். விலை வந்து 5000 சொல்கிறாங்க. 4GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. 128GB இருக்குது. கேமராலாம் ஓரளவு பரவாயில்ல பஸ், நல்லா தான் இருக்குது. கேமராலாம் எந்த பாதிப்பு இல்லை. ஃப்ரண்ட் கேமரா கூட நல்லா தான் இருக்குது. தம்பி, இதை கொஞ்சம் நல்லா தொடப்பா. இதை ஃப்ரண்ட்டு பேக்கு தொடச்சிட்டு ஒருக்கா கேமரா எடு. மேலே என்ன இருக்குது? டெம்பர் கிளாஸ் இருக்கா? அதெல்லாம் பிச்சு போட்டுரு. இல்லை, தொடச்சிட்டு போட்டா ஓகே. சரி, ஓகே பஸ். இப்போ எல்லாமே கண்டிஷன் நல்லா இருக்குது. விலை வந்து 5000 ருபீஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து A33 5G மொபைல். இது வந்து புதுசு எவ்வளோ இருக்குன்னா கூட தான் இருக்கும் எப்படியோ. அந்த பக்கம் போங்க சார். அதான் சார், அவங்ககிட்ட போங்க. நாங்கள் மெக்கானிக்கா.
படாப்படுத்துறாங்க. சாம்சங் A33 5G மொபைல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9500 தரேன். ஆனால் புதுசு வந்து பயங்கரமான ரேட் இருக்கு. இப்போ சாம்சங் A33 புதுசு எவ்வளோ இருக்கு பாரு, 5G மொபைலு. ஆக்சுவலாக இது வாரண்டிலாம் முடிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணல, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல. ஸோ 5G மொபைல் வேறு உங்களுக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். 9500 9500. சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு. கேமரா சூப்பராக இருக்குது. அதை விட இப்போ ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம சொல்கிற விலை கரெக்டான விலை தான். அதாவது 9500, 9500. புதுசு 20000 இருக்கா? சரி, அதான் 9500ன்றது கரெக்டான விலை தான். இதுக்கு மேலே யாரும் கம்மியாக தரப்போகிறோம், நீங்களே பார்த்துக்கோங்க. கேபிள் எதுவும் இல்லைல்ல, வெறும் பாக்ஸ் மொபைல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ 256GB, பேட்டரி ஹெல்த் 86%, 52500. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நல்ல நீட் கண்டிஷனாக இருக்குது. ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. ஒரு நீட் கண்டிஷனான ஒரு மொபைலு 52500, 52500 வாங்கலாம். 52500னா கூட ஐஃபோனில் 13 ப்ரோ இது. ஸோ புதுசு நம்ம வாங்க போனோம்னா ₹1 கிட்ட வரும். 15 ப்ரோ வந்தால் கூட 15, 14 ப்ரோ, 15 ப்ரோ அப்படி வந்தால் கூட 13 ப்ரோவுக்கு மதிப்பு அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 256GB வேறு. பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 86 இருக்குது. பார்த்துக்கோங்க, ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அடுத்தது ஐஃபோன் 12 ப்ரோ ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 256GB தான். பேட்ரி ஹெல்த் 80%, அது 86, இது வந்து 80. 35,500, 35,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து 11 128GB, பேட்ரி ஹெல்த் வந்து 95%, 128GB. விலை வந்து 21,500, 21,500. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு, செம்ம தெளிவாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.